அது நிகழ்வது இதுகாரும் இது நாள் வரை திரு கைலாய தடம்தனில்தான் சித்தனே. நிகழ்ந்திருக்கின்றது திகழ்ந்திருக்கின்றது அத்தலமதிலிருந்து புறப்படும் ஆற்றல்கள் சென்றடையும் தலங்களெல்லாம் உயர் பிரளயம் நிகழ்த்தப்படும். அவ்வாறு உயர் பிரளயங்கள் நிகழ்த்தப்படும் தலத்திலிருந்துதான் 17 லோகங்களுக்கும் ஆற்றல்கள் பகிரப்படும். அவ்வாறு பகிரப்படும் ஆற்றல்களில் இருந்துதான் அத்துணை யுகங்களும் காக்கப்படும் என்று உரைக்கின்றோம். அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைகளையெல்லாம் மாற்றியமைத்து அந்நிலை கொண்ட பேராற்றல்களை எல்லாம் மாறி அமர வைத்து அந்நிலை கொண்ட பேராற்றல்களை தாங்கி நிற்கின்ற சிவபிரம்மாண்ட நாயகனுடைய அற்புதமான தலத்தையும் மாற்றியமைத்த சித்தனே உன் மாட்சிமை கண்டு யாம் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்னே ஒரு சத்தம் ஏதென்று இனம் புரியாத சிவ திரு அலை கூவல், அது அழைப்பு கூவலாக அறைகூவலாக இருக்கின்ற காலகட்டத்தில் அத்துணை சித்தர்களும் படையெடுத்து வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். சித்தனே ஓம் அகதீசாய நமக. வருகின்றார்கள். இறை பிரபஞ்ச மகா சபை நோக்கி பிரளயம் என்னும் அற்புத நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது முழுமதி பெருநாளில் என்று அத்துணை சித்தகணங்களும் ஆங்காங்கிருக்கின்ற இனிவரும் காலங்களில் உருவாக இருக்கின்ற சித்தர்கள் எல்லாம் கருவாக வந்து அமர்கின்றார்கள் சிவகூரை தலமதில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை கொண்ட அற்புத ஆற்றல் பெற்ற சபைதனை நிர்வகம் என்னும் நிலைக்குள் அற்புதமாய் நிர்வனம் என்னும் நிலைக்குள் அமர்ந்து ஆற்றும் ஆற்றலுக்குள் அமர்ந்திருக்கின்றான் சிவம் ஒரு உடை ஏந்தி என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒற்றை சாளர நிலையில் அற்புதமாய் நீர் அமைத்திருக்கும் அற்புத சபை கூடம் அகத்தியம் இட்ட பணியை அகத்தியம் காட்டிய வழியை மீறாது அமைத்திருக்கும் சபை கூடம் இனம் புரியாத அத்தகைய கூட்ட நெரிசல்களால் தாங்க இயலாத வண்ணம் சிவகூரை தலத்தை விரிவுபடுத்துகின்றோம். சித்தனே அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சிவகூரை தலம் சிவசோலை திரு தோரண வாயில் நிலைகளிலிருந்து உள் நுழைந்து வருகின்ற அருட்கணங்கள் எல்லாம் ஏற்றமுற வந்து அமர் நிலை கொண்டு தவம் காண்பதற்கு முன் அவர்கள் கரமிதிருக்கும் தண்ட கமண்டலங்களை அடுக்கி வைக்கின்ற இடம் போதாது சிவகூரை தலம் விரிவுபடுத்தப்படுகின்றது. சித்தனே ஓம் அகதீசாய நமக என்னும் சுற்றமத்தை அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர் மகிழ்வாய் உன்னத இறை பெருமகிழ்வாய் அமர்ந்திருக்கும் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. உன்னத ஆற்றல் உயர் இறை ஞான சிவசித்த ஆற்றல், இவ்வாற்றல்களின் நாமங்களை கூறிக்கொண்டே செல்லலாம். ஆற்றல்களின் வடிவம் என்ன, ஆற்றல்களின் நிலை என்ன, ஆற்றல்களின் தன்மை என்ன என்னும் நிலையை ஒற்றை சொல்லில் அடக்க முடியாத ஒரு பிரபஞ்ச பேராற்றல் பிரளய பேராற்றலுக்குள் அமர்ந்திருக்கின்றது உன் சபை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். சித்தனே ஓம் அகதீசாய நமக. உண்மையில் ஒருவன் மானிட நிலையிலிருந்து உயர்கின்ற நிலை பெறுவானே ஆயின் மகோன்னத மகான் என்னும் நிலை கடந்த சிவநிலை என்னும் ஆற்றல் தனை கடந்த அற்புத சிவமகா பெருநிலையை ஒருவன் அடைவானே ஆயின் அவனுக்கு புரியும் இச்சபையினுடைய ஆற்றல் என்று உரைக்கின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அல்லது உன்னோடு உன்னிலை உயர்நிலை என்று ஏற்று வளம் வருகின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் புரியும் இச்சபையின் நிலை என்னவென்று என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இருநிலையும் பெருநிலையே. உன் நிலைக்கு உயர்வது ஒரு நிலை, உன் நிலையோடு கலந்து பயணிப்பது ஒரு நிலை, இரண்டும் ஒரு பேராற்றல் கொண்ட பெருநிலையே என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சிவசபைக்கு. ஓம் அகதீசாய நமக. இதுதான் ஞான தத்துவ பயணம், இதுதான் ஞான சிவ பயணம், இதுதான் ஞான சித்த பயணம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற பக்குவம் பெறுபவன் ஞானி என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஏற்றுக்கொள்கின்ற தன்மை, ஒரு நிலையை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை, அது எத்தகைய நிலை கொண்டதாக இருந்த பொழுதும் சரி, அது எத்தகைய நிலை கொண்டதாயினும் சரி என்று அகத்தியன் கூறுவது உன்னோடு உடன் பிறந்தவன், உன்னோடு சக உறவாளன், உன்னோடு சக பணியாளன்,
உன்னோடு சக நிலை கொண்ட பிரபஞ்சத்தில் வலம் வருபவன் எத்தகைய நிலை கொண்ட உயர்நிலைக்கு அவன் செல்கின்ற பொழுது அவனை ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருக்கின்றதே, அந்நிலைதான் ஞான பக்குவ நிலை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றான். ஓம் அகதீசாய நமக. இதனை ஏற்றுக்கொள்ள செய்கின்ற சபை, இதனை ஏற்றுக்கொள்ள செய்கின்ற நிலையில் அவனை கொள்கின்ற சபைதான் உன் சபை, யாம் கொன்ற சபை என்று அகத்தியன் வாழ். ஓம் அகதீசாய நமக. உள்ளுக்குள் ஒருவன் அவனை கொன்றிருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இறையை அவன் வென்றிருக்கின்றானா என்னும் சூட்சமத்தை அகத்தியன் உள்ளிருந்து ஆராய்வோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறையை வெல்பவன் இறையாளன், இறையை ஆள்பவன் சிவம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதங்கள், அதிசயங்கள், அபூர்வங்கள் என்ற வார்த்தைகள் எம் சபையினுடைய ஆசி நிலைகளில் அடிக்கொரு முறை வந்து கொண்டிருக்கும். எதற்காக இங்கு நடப்பது மூன்றுமே என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. கூறுவது இயல்பில் கூறுவது நிகழ்கின்றது, சூட்சமத்தில் அருள்வது நிகழ்கின்றது. நிகழ்ந்த தன்மைக்குள் இருப்போர்கள், நிலையை பெற்ற தன்மைக்குள் இருப்போர்கள் அத்தன்மையை உணர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் நிலை மென்மேலும் உயர்கின்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவ்வார்த்தை சூட்சமத்திற்குள் இருக்கும் அர்த்த நிலைகளை புரிந்து கொள்ளுங்கள் சீடர்களே. நல்நிலையாய் உயர்நிலையாய் புரிந்து கொள்ளுங்கள். சித்ததேவ கணங்களினுடைய ஆற்றலை தாங்கிய சிவமகா வாழை சித்தன் சிவத்தின் ஆற்றலை ஒட்டுமொத்த நிலையாய் பெற்ற ஆற்றல் தனையெல்லாம் உள்ளுக்குள் வைத்திருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய அருள்நிலைக்குள் வந்தமர் ஆசி நிலைகளை கேட்டு பெறுகின்ற பொழுது அவர்கள் இகலோகமதில் பெறுகின்ற வெற்றி அனைத்தும் சிவசபை ஆசான் மூலமாக, சபையின் மூலமாக என்கின்ற நிலைதனை ஊர்ஜிதமாக ஏற்றுக்கொண்டு வலம் வர வேண்டும் என்பதே இதன் சூட்சமம் என்ற அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. இத்தகைய சூட்சமத்தை புரிந்து கொண்டு வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் இகலோக வாழ்வில் வெற்றி அடைகின்றான் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இகலோக வாழ்வில் அவன் தனி ஒருவனாக வெற்றி அடைகின்றான். தன் மனைவிமார்கள், தன் குழந்தை, தன் பேர குழந்தைகள், உறவாளர்கள், சகோதரர்கள் யாவருக்குள்ளும் இருக்கும் ஞானத்தை பற்றி அவன் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. ஞானம் என்பது, பக்குவம் என்பது, சித்தம் சிவம் என்பது, உயர் இறைநிலை என்பது அவனுக்குள் இருக்கும் ஆற்றல் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. அவனுக்குள் இருக்கும் ஆற்றல் எனில் அவனுடைய சரணாகதி ஆற்றலின் மூலமாக அவன் பெறுகின்ற அற்புத பேராற்றல் சிவமகா வாழை சித்த நிலை கொண்ட ஆற்றல் தான் அவனை வழி நடத்துகின்றது என்னும் சூட்சமத்தை பிரபஞ்சத்தில் உணர்ந்து எவனொருவன் இகலோகத்தில் நடைபோடுகின்றானோ இகலோகத்தில் வெற்றி அடைந்து விட்டான் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இதுதான் உண்மை உயர் ஞான சூட்சமம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீசாய நமக. இத்தத்துவ நிலைகளின் வடிவத்தை தான் அத்துணை மதபோதக குருமார்கள் எல்லாம் தன்னுடைய உரைநடை நிலைகளுக்குள் பதித்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சரணாகதி எங்கு எத்தகைய நூல்களை புரட்டி பாருங்கள், உள்ளுக்குள் என்ன இருக்கும்? அன்பு, சரணாகதி என்னும் இந்நிலை இரண்டிற்குள் தான் ஆன்மா ஈகம் என்பது பிணைந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆன்மாவும் ஈகை குணமும் எப்பொழுது இருகரம் கோர்க்கின்றதோ, ஒரு கரமாய் இணைகின்றதோ, ஒரு கரமே இறையினுடைய சிவக்கரம் என்று உயர்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சிவக்கரமாக மாற வேண்டும், இருகரமும் ஒரு கரமாய் மாற வேண்டும். எப்பொழுது? வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியா நிலை கொண்டவன் கரம் சிவக்கரம் என்று உயர்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. என் நிலை கொண்டவர்களாக இருந்த பொழுதும் அவர்கள் நிலைகள் பற்றி ஆராய்ந்து அவர்களுக்குள் நீ செய்கின்ற தர்மம் உயர்ந்து நிற்கின்றது உனக்குள் இருந்து என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கொடை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு இடைவிடாது கொடை கொடுங்கள் என்று சித்தன் கூறுகின்றானே. பஞ்சபூத நிலைகளின் வடிவங்களாக வளம் வரும் அத்தகைய பிரபஞ்சத்திற்கு வழங்கும் கொடை, உங்களுக்கு நீங்கள் வழங்கும் கொடை தர்ம கொடை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உங்களுக்கு நீங்கள் வழங்கும் கொடையெனில் பிறவா நிலை கொண்ட பேராற்றல் கொண்ட சிரஞ்சீவி நிலைக்கு கொடுக்கும் அடித்தளம் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை உயர்த்துகின்ற, உணர்த்துகின்ற அற்புதமான ஊர்ஜித தத்துவங்களை பறைசாற்றுகின்ற ஆதி கைலாய இறை சூட்சம நூலோடு வளம் வரும் சித்தனோடு வளம் வரும் சீடர்களே, உங்களோடு அகத்தியன் வளம் வருகின்றோம் நிச்சயமாய். ஓம் அகதீசாய நமக. பாவம் என்கின்ற ஒற்றை சொல்லில் இருக்கக்கூடிய அத்தகைய ஆற்றலை புரிந்து கொள்ளுங்கள். பாவம் என்கின்ற ஒற்றை சொல்லுக்குள் இருக்கும் ஆற்றலை புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாற்றலின் மேல்
ஆற்றல் பெறலாம் என்று அகத்தியன் வாழ்த்துகிறார். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆற்றலை பெறுவதற்குரிய முழு முயற்சிதனை முதல் முயற்சியாய் உன்னத முழுவதுமான முயற்சியாக மேற்கொண்டு வரும் அற்புத பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசானின் நிலையோடு தவமிருந்து அவ்வாற்றலை பெற முயற்சிக்கின்ற முயல்பு நிலைகளுக்குள்ளெல்லாம் அகத்தியன் இயல்பு நிலையில் குடியிருக்கின்றோம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அகத்தியன் இல் சபை விட்டு இல் சபை சீடர்கள் விட்டு பிரபஞ்ச மகாசபை ஆசானுடைய சீடர்கள் விட்டு அகலப்போவதில்லை அகழ்வதில்லை என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. புனிதம் என்ற ஒற்றை சொல் புண்ணியம் என்ற ஒற்றை சொல்லோடு அது கலந்திருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. புனித தன்மையை கடைப்பிடிக்கின்ற பொழுது புண்ணிய தன்மை உள்ளுக்குள் குடிகொள்கின்றது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. புனிதனாக வளம் வாருங்கள், மனிதனாக நீங்கள் வளம் வருகின்றீர்களா இல்லையா என்பதை பிரபஞ்சம் கண்டுகொள்ளும். மனிதன் நிலையிலிருந்து மாறுபட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றான் என்று பிரபஞ்சம் கண்டுகொள்ளும். பிரபஞ்சம் எனில் யாம் சுற்றித் திரியும் மானிட பதர்களை கூறவில்லை, பிரபஞ்ச பேராற்றல் என்று உணர்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாற்றல்களின் தன்மைதனை உணர்ந்து பிரபஞ்ச மகாசபையினுடைய அதிஉன்னத உயர் பேராற்றல் தவம் கொண்ட அற்புத நிலை கொண்ட பேராற்றல் உங்களோடு உணர்நிலை கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றது உயர்நிலையாய் என்பதை அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுகாரும் நடந்திட்ட சச்சங்க பெருவிழாக்களில் ஒவ்வொரு நிலை கொண்ட ஆசிகளிலும் உரைக்கும் உரையினுடைய தத்துவங்களிலிருந்து இன்றொரு நாள் முழுமதி பெருநாளினுடைய ஆசி நிலை சச்சங்கம் வேறுபட்டதாக இருக்கும் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. இனிவரும் காலங்களெல்லாம் ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாவும் அத்தகைய பகுதி நிலைகளில் இருக்கும் மாற்று நிலையை வேறொருக்கும் சச்சங்க பெருவிழா ஆசிகளாக இனி மிளிர்ந்து வரும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய. ஆதி கைலாய இறை சூட்சம நூல் மறு பிரளயம் எடுக்கின்றது, மறு பரிமாணத்திற்கு செல்கின்றது, ஒரு பரிணாமத்தை எடுக்கின்றது அகத்தியனே என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் கரமிருந்து சித்தன் கரமிருந்து பெறுகின்ற ஆதி இறை சூட்சம நூல் இன்னொரு பரிமாணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. உணர்நிலை கொண்டு உயர்நிலையாய் சிவசபையை உன்னதமாக ஒன்றுமில்லா நிலையை ஏற்றுக்கொள்பவனுக்குள் அத்துணை ஆற்றலோடு அமர்கின்றது ஆதிரை சூட்சமம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பார்க்கின்ற பார்வை, நடக்கின்ற நடை, அவன் ஆற்றுகின்ற செயல் ஒவ்வொன்றுக்குள்ளும் இனி இறைநூல் புகுந்திருக்கும் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனாக சிவமகா வாழை சித்தனாக சித்தர்களாக பிரபஞ்ச மகா பேராற்றல்களாகவே இனியும் சீடர்கள் வளம் வருவார்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றனர். ஓம் அகதீசாய நமக. உரைக்கும் உரைநடைக்குள் இருக்கும் அற்புதத்தை உலகம் அறியும், இனி பேருலகம் அறியும். பேருலகம் அறிந்து கொள்கின்ற ஆற்றல் பெற்ற ஆதிரை சூட்சம நூலோடு வளம் வரும் சீடர்களே, அகத்தியன் உங்களை அறிவோம் என்று வாழ்த்துகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அறியும் அரணும் ஒன்றாக நின்று அரசாளும் அற்புத குறுக்கும் நெடுக்குமாக பட்டையும் நாமமும் இடுகின்ற அற்புத சபை நோக்கி வருவோர்களுக்கு எவ்வித ஆற்றலுக்குள்ளும் பஞ்சமில்லை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வழங்குவது எம் கடமை, வழங்கிய ஆற்றலை பிரயோகிப்பது உங்கள் உரிமை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்துணை ஆற்றல் கொண்ட கடமையை ஆற்றுகின்ற பொழுது உள்ளிருந்து பணியாற்றுவார்கள் எம் கணங்கள் எல்லாம் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நல் ஆசிகள் வழங்குகின்றோம் சிவசபைக்கு. முழுமதி பெருநன்னாள் ஆசிகளை முழு நிலவு போல சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களின் திருமுகங்கள் மலர வேண்டும். இனிவரும் காலங்களில் அச்சமில்லா நற்பயணம் மேற்கொள்ள வேண்டும். கடும் தவம் புரிய வேண்டிய அவசியமில்லை. கடும் சிவமாக அமர்ந்திருக்கும் சிவ சபைக்குள் வந்த அமர்நிலை கொண்டு சரணாகதியோடு வளம் வாருங்கள். திருமுகம் முழுமதி போல் மலர்ந்திருக்கும் நல்மதியா என்ற அகத்தியன் வாழ்த்துகிறேன். ஓம் அகதீசாய நமக. அயோத்திய நிலையும் இளமை நிலையும் ஒரு மாநிலனுக்கு அவசியமில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. வயதிற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பில்லை, வயதிற்கும் நடமாட்டத்திற்கும் தொடர்பில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. செயலும் சொல்லும் அவன் சிந்தையும் புனிதமாக இருக்கின்ற பொழுது நல் மனிதனாக அவன் வளம் வருவதற்குரிய அற்புதமான ஆற்றலை அகத்தியன் சபை வழங்கி நிற்கின்ற பொழுது அவன் மகானாக வளம் வந்து கொண்டிருப்பது நிச்சயம் என்று வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனே சிவசபையை. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. ஜெகமே போற்றி, சிவமே போற்றி, அகத்தியமே போற்றி, ஆனந்தமே போற்றி, சந்தோஷமே போற்றி, அற்புதமே போற்றி,
ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அற்புத ஞான கான ஒளிகளுக்கிடையே அகத்தியனை அகமகிழ்வோடு அமர வைத்திருக்கும் சித்தனே, உம் சீடர்கள் திருக்கைலாய நாத ஒளிகளை மிஞ்சும் ஒளிநிலைகளை பரப்புவதிலே வல்லவர்கள் என்று அகத்தியன் உரைத்து. ஓம் அகதீசாய நமக ஜெகதீசாய நமோ நமக.